முந்தைய ஸ்லோகத்தில் இன்ப துன்பங்களை சமமாக நோக்கும் மனப்பக்குவமே முக்திக்கு வழி என்று விளக்கிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் உண்மையானது எது, தற்காலிகமானது எது, சத் மைனஸ் அசத் என்ற ஆன்மீகத்தின் மிக ஆழமான அடிப்படை தத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகம் 16. ஸ்லோகம் நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சத உபயோரபி திருஷ்டோ தஸ்வனயோஸ்தவதர்ஷிபி 16. தமிழ் வடிவம் இல்லாத ஒன்று எக்காலத்தும் இருப்பதில்லை, உள்ள பொருள் ஒருபோதும் இல்லாமற் போவதில்லை. இவ்விரண்டின் உண்மையான தத்துவத்தின் எல்லையை மெய்யறிவு பெற்ற மெய்ஞானிகளே கண்டறிந்தனர். வார்த்தைகளுக்கான அர்த்தம்: ந அசத மைனஸ் நிலையற்ற பொருளுக்கு உடல், உலகம் போன்றவை. வித்யதே பாவ இஸ்டு மைனஸ் உண்மையான இருப்பு என்பது கிடையாது. ந அபாவ இஸ்டு மைனஸ் இல்லாமல் போவது கிடையாது. வித்யதே சத இஸ்டு மைனஸ் நிலையான பொருளுக்கு, ஆன்மாவுக்கு. உபயோ அபி மைனஸ் இந்த இரண்டினுடையவும் திருஷ்ட அந்த மைனஸ் உண்மையான எல்லை முடிவு காணப்பட்டுள்ளது. து அணையோ மைனஸ் மாறாக இவற்றின் தத்துவதர்ஷிஃபி மைனஸ் தத்துவத்தை கண்டறிந்த ஞானிகளால். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார்: அர்ஜுனா, நிலையற்ற பொருளுக்கு அசத் எக்காலத்திலும் உண்மையான இருப்பு கிடையாது. அதே போல நிலையான உண்மையான பொருளுக்கு சத் ஒருபோதும் அழிவு கிடையாது. இந்த இரண்டின் உண்மை தன்மையையும் எல்லையையும் தத்துவத்தை உணர்ந்த மெய்ஞானிகளே தெளிவாக கண்டறிந்துள்ளனர். இங்கே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உணர்த்துவது: போரில் அழியப் போவது உடல்கள் மட்டுமே, அவை அசத், நிலையற்றவை. உடலுக்குள் இருக்கும் ஆன்மா சத் என்றும் இருப்பது, அதற்கு அழிவே இல்லை. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள் நமது வாழ்க்கைக்கு. இந்த ஸ்லோகம் சத்மை அசத் விவேகம், டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் ரியல் அண்ட் அன்ரியல் பற்றி பேசுகிறது. அசத் நிலையற்றது. நமது உடல், மனம், உலகப் பொருட்கள், புகழ், இன்ப துன்பங்கள் ஆகியவை தோன்றி மறையக்கூடியவை. இவை தற்காலிகமாக இருப்பதால் ஆன்மீக ரீதியில் அசத் எனப்படுகின்றன. சத் நிலையானது. அனைத்து மாற்றங்களுக்கும் பின்னணியில் சாட்சியாக இருக்கும் ஆன்மா பை பரம்பொருள் மட்டுமே என்றும் மாறாதது ஆஃப் சத். தத்துவ தரிசனம். ஒரு பொருளின் வெளிப்புற மாற்றத்தை பார்க்காமல் அதன் ஆழமான உண்மை தன்மையை புரிந்து கொள்வதே மெய்யறிவு. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை: நாம் அன்றாட வாழ்க்கையில் மாறக்கூடிய தற்காலிகமான விஷயங்களையே பணம், பதவி, உடலின் தோற்றம், மற்றவர்களின் கருத்துக்கள் நிரந்தரமானது என்று நம்பி ஏமாறுகிறோம். அவை கை நழுவும் போது துயரப்படுகிறோம். ஆனால் எவை மாறக்கூடியவையோ அவை ஒரு நாள் மறைந்தே தீரும். எவர் மாறாத ஆன்மத்தன்மையில் நிலைத்திருக்கிறாரோ அவருக்கு என்றும் அழிவில்லை. நிலையற்றதை கண்டு மயங்காமல் நிலையான ஆன்ம உணர்வை நோக்கி பயணிப்பதே வாழ்வின் உண்மையான ஞானம். அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையின் 17வது ஸ்லோகம். இந்த உலகம் முழுவதிலும் நிறைந்திருக்கும் அந்த அழியாத பரம்பொருள் ஆன்மா எது, அதை யாராலும் ஏன் அழிக்க முடியாது என்பதை கிருஷ்ணர் விவரிப்பதை பார்ப்போம். சாங்கிய யோகம் இருந்து 17வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் உண்மையான பொருளுக்கு சத் என்றுமே அழிவில்லை என்று விளக்கிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த அழியாத ஆன்மாவை யாராலும் அழிக்க முடியாது என்ற மாபெரும் சத்தியத்தை அர்ஜுனனுக்கு உணர்த்துகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகம் 17. ஸ்லோகம் அவிநாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி 17. தமிழ் வடிவம்: பிரபஞ்சம் முழுவதிலும் எங்கும் நிறைந்திருக்கும் அப்பொருளை என்றும் அழியாதது என அறிவாய். மாற்றமில்லாத அந்த ஆன்ம தத்துவத்தை அழித்திட எவராலும் என்றுமே முடியாது. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: அவிநாசி மைனஸ் அழியாதது, து மைனஸ் நிச்சயமாக, தத் வித்தி மைனஸ் அதை அறிந்துகொள், என மைனஸ் எதனால், சர்வம் இதம் மைனஸ் இந்த பிரபஞ்சம் முழுவதும், ததம் மைனஸ் வியாபிக்கப்பட்டு நிறைக்கப்பட்டு இருக்கிறதோ, விநாசம் மைனஸ் அழிவை, அவ்யயஸ்ய அஸ்ய மைனஸ் இந்த மாற்றமில்லாத பொருளுக்கு, ந கசித் மைனஸ் எவராலும், கர்த்தும அர்ஹதி மைனஸ் செய்ய முடியாது. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார்: அர்ஜுனா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த சைதன்யத்தை, ஆன்மாவை அழியாதது என்று அறிந்துகொள். வரம்பற்றதும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாததுமான அந்த ஆன்மாவை அழிக்கும் ஆற்றல் மனிதர்களுக்கோ ஆயுதங்களுக்கும் அல்லது வேறு எந்த சக்திக்குமே கிடையாது. போர்க்களத்தில் நான் இவர்களை கொன்றுவிடுவேனோ என்று
அர்ஜுனன் பயப்படுவதால், உடலை கொல்வதால் ஆன்மாவை அழிக்க முடியாது என்பதை கிருஷ்ணர் தெளிவாக புகட்டுகிறார். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள் நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் ஆன்மாவின் சர்வ வியாபகத்தன்மையும் அழியாத்தன்மையும், இம்மார்டல் மற்றும் ஆல் பர்வேசிவ் நேச்சர் ஆஃப் த சோல் பற்றி பேசுகிறது. விண்வெளி போன்ற ஆன்மா விண்வெளியை ஸ்பேஸ் வெட்டவோ சுடவோ ஈரமாக்கவோ முடியாது. அதை போலவே ஆன்மா பருப்பொருட்களுக்கு மேட்டர் அப்பாற்பட்டது. பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது. கடலில் உள்ள அலைகள் மாறினாலும் நீர் ஒன்றே போல, உடல்கள் உருவத்திலும் அமைப்பிலும் மாறினாலும் அனைத்திலும் நிறைந்திருக்கும் ஆன்ம தத்துவம் ஒன்றே. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, வெளிப்புற உலகிலோ அல்லது நமது வாழ்விலோ எத்தகைய பெரும் ஆபத்துகளோ சோதனைகளோ உடல்நலக் குறைவுகளோ வந்தாலும் அவை நமது உடலையோ சூழ்நிலையோ மட்டுமே பாதிக்க முடியும். நமக்குள்ளே சாட்சியாக இருக்கும் ஆன்மத்தன்மையை உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் அழிக்கவோ பாதிக்கவோ முடியாது. இந்த ஆழமான விழிப்புணர்வு நமக்கு வந்துவிட்டால் வாழ்க்கையில் தோன்றும் எந்தவிதமான பயமும் பாதுகாப்பின்மை உணர்வும் நம்மை விட்டு முற்றிலும் விலகிவிடும். அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையின் 18வது ஸ்லோகம் அழியக்கூடிய உடலுக்கும் அழியாத ஆன்மாவிற்கும் உள்ள வேறுபாட்டை முடிவாக கூறி அர்ஜுனனை ஏன் போரிட வேண்டும் என்று கிருஷ்ணர் தூண்டுகிறார் என்பதை பார்ப்போம். சாங்கிய யோகம் இருந்து 18வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் ஆன்மா அழியாதது என்று விளக்கிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் அழியக்கூடிய உடல் மற்றும் அழியாத ஆன்மாவின் வேறுபாட்டை தொகுத்து கூறி அர்ஜுனனை தன் கடமையை செய்யுமாறு போதிக்கிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகம் 18. ஸ்லோகம் அந்த இமே தேகா நித்யஸ்யோக்தா சரீரின அனாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத 18. தமிழ் வடிவம் அழியாத அளவிட முடியாத ஆன்மாவிற்கு அமையும் உடல்கள் யாவும் முடிவுடையவையே. மாறாத ஆன்மாவின் உண்மை தெளிவடைவாய். அதனால் பாரதனே அர்ஜுனா போரிடுவாய். வார்த்தைகளுக்கான அர்த்தம் அந்த மைனஸ் முடிவுடையவை பை அழியக்கூடியவை. இமே தேகா இஸ்டு மைனஸ் இந்த உடல்கள், நித்யஸ்ய மைனஸ் என்றுமுள்ள பை நித்தியமான, உக்தா இஸ்டு மைனஸ் கூறப்பட்டுள்ளன, சரீரின மைனஸ் உடலுக்குள் வாழும் ஆன்மாவிற்கு, அனாசின மைனஸ் அழிவில்லாதது, அப்ரமேயஸ்ய மைனஸ் அளவிட முடியாதது, புலன்களுக்கு எட்டாதது, தஸ்மாத் மைனஸ் ஆகையால், யுத்யஸ்வ மைனஸ் போரிடுவாயாக, பாரத மைனஸ் பரத குலத்தோன்றலே அர்ஜுனா. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, அளவிட முடியாததும் என்றென்றும் அழியாததுமான ஆன்மா வாழும் இந்த பருவுடல்கள் அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியவையே. அந்த நகைமுகம். உடலின் அழிவை கண்டு நீ வருந்துவது வீண். ஆன்மாவுக்கு அழிவே இல்லை என்ற தத்துவத்தை உணர்ந்து ஒரு க்ஷத்திரியனாக இந்த தர்ம யுத்தத்தில் தயக்கமின்றி போரிடு. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள் நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் கடமையை ஆற்றும் தெளிவு, டியூட்டி த்ரூ செல்ஃப் நாலேஜ் பற்றி பேசுகிறது. அப்ரமேயன் அளவிட முடியாதவன். ஆன்மாவை நமது கண்கள், மனம் அல்லது கருவிகளால் அளவிட முடியாது. அது உணர்விற்கு அப்பாற்பட்ட தூய அறிவு வடிவம். அழியக்கூடியதை நினைத்து கலங்காதே. பிறக்கும் ஒவ்வொரு உடலுக்கும் இறப்பு என்பது தவிர்க்க முடியாத விதி. உடலின் அழியும் தன்மையை கண்டு அஞ்சி செய்ய வேண்டிய தர்ம கடமையிலிருந்து பின்வாங்குவது அறியாமையே ஆகும். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, பல நேரங்களில் என்னவாகுமோ, என்ன இழப்பு ஏற்படுமோ என்ற பயத்தினாலேயே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளை செய்யாமல் தள்ளி போடுகிறோம் அல்லது தவிர்க்கிறோம். ஆனால் சூழ்நிலைகளும் உடலும் உலக பொருட்களும் என்றாவது ஒரு நாள் மாறக்கூடியவை அல்லது அழியக்கூடியவை. அந்த தற்காலிக பயங்களை ஒதுக்கிவிட்டு என் தர்மம் என்ன, என் கடமை என்ன என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு நேர்மையுடன் செயலாற்றுவதே உண்மையான வீரமும் ஆன்மீகமும் ஆகும். அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையின் 19வது ஸ்லோகம் ஒருவன் ஆன்மாவை கொல்பவன் என்றோ அல்லது ஆன்மா கொல்லப்படுகிறது என்றோ நினைத்தால் அவன் உண்மையை அறியாதவன் என்ற அதிமுக்கியமான தத்துவத்தை கிருஷ்ணர் விளக்குவதை பார்ப்போம்.